அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக 22வது நாள் தராவீஹை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினம் முழுக்க நாம் செய்த அனைத்து நல்ல அமல்களையும் கபூல் செய்வானாக, ஒப்புக்கொள்வானாக. லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையான முறையிலே அடையக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்தால் ஓத வேண்டிய சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறாவை லைலத்துல் கத்ருடைய இரவில் இஷா தொழுகைக்கு பிறகு யார் ஒருவர் 7 முறை ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணிலடங்காத நற்பாகியங்களை வழங்குகின்றான் என்று ஹஸ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நுஜுஹத்துல் மஜாலிஸ் என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் கரஅ இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், எந்த ஒரு மனிதர் இல்லா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று தொடங்கக்கூடிய அந்த சூராவை பஅதல் இஷாஇ 7 மர்ராத்தின், இஷா தொழுகைக்கு பிறகு 7 முறை ஓதி வருகின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஃபாஹுல்லாஹு மின் குல்லி பலாஇன், எல்லா விதமான நோய்களில் இருந்தும் எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாவல் வழங்குகிறான். வதஆலஹு 70,000 மல்கன் பில் ஜன்னதி, அது மாத்திரமல்லாமல் 70,000 மலக்குகள் அந்த மனிதர் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அப்ப நாளைய தினம் ஒற்றைப்படையினுடைய இரவில் 2வது ஒற்றைப்படையாக இருக்கிறது. முதல் ஒற்றைப்படை நேற்றைய தினம் சென்று விட்டது. நாளைய தினம் 2வது ஒற்றைப்படை. இந்த 2வது ஒற்றைப்படையில் இஷா தொழுது முடித்ததோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அதே இடத்தில் உட்கார்ந்து 7 முறை இன்னா அன்ஸல்னா ஓதிக்கொள்ளுங்கள். எல்லா சோதனைகளுக்கும் அந்த சூரா போதுமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 70,000 மலக்குகள் இந்த மனிதர் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனாலதான் நாம ரமலானுடைய மாதத்துல எல்லா தொழுகைகளிலும் இன்னா அன்ஸல்னா சூராவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அப்ப நாளைக்கு இதை மறந்துடாதீங்க. அதே போன்று 25லும் இதை மறந்துடாதீங்க, 27லும் இதை மறந்து விடாதீர்கள், 29லும் இதை மறந்து விடாதீர்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக அடையக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அடுத்தபடியாக நாம வழமையாக ஒரு திக்ரை பார்த்து வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய திக்ரு கிட்டத்தட்ட 3 விதமான நன்மைகளை சுமந்த திக்ராக இருக்கிறது. அந்த திக்ரை ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் நன்மை என்ன தெரியுமா? 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குகின்றான். 2வது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை, அந்த மனிதருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகிறது. 3வது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை, அந்த மனிதருக்கு 100 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. 4வது அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதர் இந்த திக்ரை இரவிலே ஓதிவிட்டு உறங்குகிறார், அப்படி உறங்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு மரணம் வந்து விட்டது என்றால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகின்றான். அதே நேரத்தில் எந்த ஒரு மனிதர் பகலிலே இதை ஓதிவிடுகின்றார், ஓதிவிட்டு பகல் நேரத்தில் அவர் மரணித்து விட்டால்
அப்பொழுதும் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகின்றான். அதே போன்று யார் காலையில் இதை ஓதுகின்றாரோ மாலை வரையிலும் ஷைத்தான் அந்த மனிதனை தீண்டுவதில்லை. யார் மாலையில் இதை ஓதுகின்றாரோ அந்த மனிதரை மறுநாள் காலையில் வரை ஷைத்தான் தீண்டுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 3293வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அது என்ன திக்ரு? அந்த திக்ரை எத்தனை முறை ஓதணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் முடிந்த அளவிற்கு ஒரு 100 முறை ஓதணும். முடியாத பட்சத்திற்கு ஒரு 10 முறை ஓதுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் ஒற்றைப்படையாக 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அனைத்து நற்பாக்கியங்களையும் அந்த திக்ரிலே அமைக்கின்றான். நம் எல்லோருக்கும் தெரிந்த திக்ரு தான், ரொம்ப இலகுவான திக்ரு தான். என்ன திக்ரு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை எழுதப்படுகிறது, 100 நன்மைகள் வழங்கப்படுகிறது, 100 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இன்று இரவு மரணித்து விட்டால் சொர்க்கம் வாஜிபாக்கப்படுகிறது. இப்போது இருந்து மறுநாள் இரவு வரை ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாவல் கிடைக்கிறது. இந்த திக்ரை நாம் மனனம் செய்து கொள்வது மாத்திரமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த நேரங்களில் எல்லாம் திக்ர்கள் ஓதுகிறோமோ அந்த நேரங்களில் இதையும் நாம் இணைத்து ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்று கிட்டத்தட்ட ஒரு 20 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாம முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு 21வது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருந்து 30வது அஸ்மாவுல் ஹுஸ்னா வரை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். 21வது அஸ்மாவுல் ஹுஸ்னா யா பாசித். யா பாசித், தாராளமாக கொடுப்பவன். அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா பாசித். அல்லாஹ்ட்ட எதையும் குறைவா கேட்காதீங்க. நீங்க குறைவா கேட்கறது அது அல்லாஹ்வை நீங்க இழிவுபடுத்துவதற்கு சமம். எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட நிறைவா கேளுங்க. எனக்கு வீடு கட்டணும்னு கேட்காதீங்க, எனக்கு மாளிகையை கட்டணும்னு கேளுங்க. நான் அப்ப 50 வருஷம் வாங்கணும்னு கேட்காதீங்க, நான் 500 வருஷம் வாங்கணும்னு கேளுங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே நிறைவாக கேளுங்கள். யா பாசித் என்கின்ற திக்ரை ஓதும் போது நமக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு தாராளமான முறையில் கொடு, எதிலும் எங்களுக்கு ஒரு குறைவை வைத்து விடாதே என்கின்ற எண்ணத்தில் யா பாசித் என்கின்ற திக்ரை நாம் ஓத வேண்டும். அடுத்து யா ஹாஃபிவ், தாழ்த்த செய்பவன். யா ஹாஃபிவ், தாழ்த்த செய்பவன். இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நாம உயர பறந்து கொண்டிருப்போம், சில நேரங்கள்ல பதவியில உயர்ந்திருப்போம், பணத்துல உயர்ந்திருப்போம், அறிவில் உயர்ந்திருப்போம், அழகில் உயர்ந்திருப்போம். திடீரென அல்லாஹ் நம்மளை தரம் தாழ்த்தி விடுவான். அப்ப யா ஹாஃபிவ் என்கின்ற திக்ரை ஓதும் போது ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு இழிவை தந்து விடாதே, எங்களுக்கு தாழ்வை தந்து விடாதே, நாங்கள் உயர உயர சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் யா ஹாஃபிவ் என்கின்ற திக்ரை ஓத வேண்டும். அடுத்து யா ராஃபிஉ, உயர்த்தக்கூடியவனே, யா அல்லாஹ் எங்களுக்கு உயர்வான வாழ்வை கொடு என்கின்ற எண்ணத்தில் இதை ஓதுங்கள். அடுத்து யா முஇஸ்ஸு, மேன்மை அடைய செய்பவனே, கண்ணியத்தை கொடுப்பவனே, ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்தில் வாழும் போது கண்ணியமான முறையில் நாங்கள் வாழ வேண்டும். எங்களை யாரும் தலைமுறைவாக பேசுவதற்கு, தலைமுறைவாக நடத்துவதற்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் நாங்கள் கண்ணியமாக வாழ வேண்டும். அடுத்து யா முஸில்லு, இழிவுபடுத்துபவனே, ரப்பே ரஹ்மானே எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. அடுத்து யா சமீஉ, யாவற்றையும் செவியுற்பவனே, நாங்கள் கேட்கக்கூடிய துஆவை நீ செவியுற்று விடு, நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை நீ செவியுற்று விடு, உன்னிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடியதை நீ செவியுற்று விடு என்கின்ற நியத்தில் யா சமீஉ என்பதை நாம் ஓத வேண்டும். அடுத்து யா பஸீர், அனைத்தையும் பார்க்கக்கூடியவனே, ரப்பே ரஹ்மானே நாங்கள் செய்யக்கூடிய நன்மையின் மீது உன்னுடைய பார்வையை நீ படச்சை, நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் மீது உனது பார்வையை நீ படச்சை, எங்களுடைய தேவைகள் மீது உனது பார்வையை படச்சை. யா பஸீர் என்பதை ஓத வேண்டும். அடுத்து யா ஹக்கமு, தீர்ப்பளிப்பவனே, நாளை மறுமை நாளில்
எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீ வழங்கிவிடியா அல்லாஹ். அடுத்து யா அதுலு நீதமானவனே, இந்த உலகத்தில் நாங்கள் நீதமாக வாழ்வதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, நீதமான அரசனுக்கு கீழ் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக, வறுமையிலே நீதமான தீர்ப்புக்கு உரியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக என்கின்ற நீயத்திலே ஓத வேண்டும். அடுத்து யா லத்தீப் நுட்பமான அறிவு உடையவனே, ரப்பே ரஹ்மானே, உன்னை விட இந்த உலகத்தில் நுட்பமான அறிவு கொண்டவர்கள் யாரும் இல்லை, நாங்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு அறிவை மேலும் மேலும் நீ வளரச் செய்வாயாக என்கின்ற எண்ணத்திலே இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதி வருவோம். அப்ப இன்றைக்கு இந்த லாஸ்ட் 10 நாட்கள்ல நடக்கக்கூடிய அமல்கள் கியாமுல் லைல் அப்படிங்கிற அமல் இருக்கு. அதாவது இந்த இரவு நேர தொழுகை. இந்த இரவு நேர தொழுகையை நாம எப்படி தொழுகிறது அப்படின்னு சொன்னா, சில தாய்மார்கள், சில ஆண்கள் இரவு முழுக்க உறங்காம அப்படியே நைட்டு வரைக்கும் என்ன செஞ்சிருவோம், அமல்லே கழிச்சிருவோம். கொஞ்ச நேரம் பேசுறது, கொஞ்ச நேரம் டீ குடிக்கிறது, கொஞ்ச நேரம் அங்கட நிக்கிறது, இந்த ஒழு செய்யறது, இதே இதுல நாம நேரத்தை கழிச்சு காலையில ஒரு அளவுக்கு சகர் வச்சுட்டு நாம முடிச்சிருவோம் நினைக்கிறோம். ஆனா அப்படி அமலை தொடரணுமான்னு கேட்டா அப்படி அமலுக்களை தொடரக்கூடாது. மார்க்க சட்டம் என்ன, இரவில் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் நாம் உறங்க வேண்டும். நமது கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, நம்ம உடம்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இப்படி இரவு முழுக்க நாம விடிய விடிய இருக்கிறதுனால விடிய விடிய நாம சுன்னத்தான அமல்களை செஞ்சுட்டு காலையில கடமையான பரந்த நாம சுபுக நிறைவேற்றுறது இல்ல, கடமையான பரந்தான முகர நிறைவேற்றுறது இல்ல, அசதியில நம்மளை அறியாம நாம உறங்கிடுறோம். அப்படி ஒரு உறக்கத்துக்கு நாம ஆளாயிடக்கூடாது. இப்ப தாய்மார்கள் இப்போ விடிய விடிய அமல் செய்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் உறங்கிடணும். ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி வரைக்கும் உறங்கிட்டு ஒரு 2 மணிக்கு மேல என்ன செய்யறது, அமல்களை செய்யறது. அப்படி அமல் செய்யறதன் மூலமாக நம்மளுடைய பரவல்கள் எந்த விதத்திலும் தடப்பற்றக்கூடாது. சுண்ணத்தை செஞ்சுட்டு பறந்து விட்டுறக்கூடாது இல்லையா? அது சுண்ணத்துங்கிறது உபரியான வழக்கங்கள். பரவு அப்படிங்கிறது கட்டாயமாக செஞ்சே ஆக வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா விதிச்ச வழக்கம். அது மட்டும் இல்ல, ரமலான்ல ஒரு சுண்ணத்தை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு பரவ நிறைவேற்ற நன்மைதான் கிடைக்கும். ஆனா ரமலான்ல ஒரு பரவ நிறைவேற்றினா 70 பரவ நிறைவேற்ற நன்மை கிடைக்கும். அப்ப அந்த பரவின் மீது கவனத்தை செலுத்துவதற்காக இரவில் நாம் கொஞ்ச நேரம் உறங்குவதை வழமையாக்கி கொள்ளணும். அதே மாதிரி நாம ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன செய்வோம், விடிய 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 நாம தொழுவோம், எல்லாமே செய்வோம். அதுக்கு என்ன, அதுக்கு முந்தின நாளே நாம் அதுக்கு ஆயத்தமாயிரம், அதுக்கு தயார் நிலைக்கு நாம் என்ன செஞ்சிடறோம், வந்துவிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தாய்மார்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதே நேரத்தில் ஆண்களுடைய கவனத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நாளையில 23வது நாள் ஒத்தப்பட. அப்ப அதுல இருந்து ஈத்திகாப் இருப்பதற்கான நியத்தை வர ஆண்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வைங்க. கண்டிப்பா ஈத்திகாப் இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வே ஈத்திகாப் இருந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈத்திகாப்புக்குன்னு சொல்லி தனிப்பெரும் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு ஒருவர் ஈத்திகாப் இருப்பது என்பது அந்த ஊருக்கு அருள் வளங்களை கொட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஈத்திகாப் இருப்பதற்காக ஒரு நபர் தயாராக இருக்கிறாங்க. அவங்க பீரப்பா அவங்க தயாரா இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஈத்திகாப் முடிஞ்சவர் அடுத்த ஒரு ஆள் அடுத்த ரொட்டேஷன்ல வர்றதுக்கு ஒரு ஆள் தயாரா இருக்கணும். இப்ப நான் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு கடைசி ஒரு 2-3 நாளைக்கு நான் ஈத்திகாப் இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஈத்திகாப் இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஒரு இடத்தை நீங்க வர்ணிச்சுக்கணும், வர்ணனைக்கு வச்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இந்த பக்கத்துல பாய் போட்டு நான் இந்த இடத்துல ஈத்திகாப் இருக்கிறேன், அந்த இடத்த ஈத்திகாப் ஒரு இடமாக நீங்க எடுத்து அந்த இடத்திலே இருந்து உங்களுடைய அமல்களை நீங்க என்ன செய்யணும், தொடரணும். ஈத்திகாப்புக்கு வரக்கூடியவங்க பெரும்பாலும் முடிஞ்ச அளவிற்கு ஒரு குடும்ப ஒலிகள் இல்லாதவங்க செல்போனை கொண்டு வராம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருங்க. ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் நிற்க சென்று ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பார்ப்போமே தோணிடும். அந்த 5 நிமிஷம் 5 மணி நேரமா மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போன் இல்லாம ஈத்திகாப் போறதுக்கான சூழல் இருந்தா அப்படி ஒரு சூழல்ல வாங்க. இல்ல மொபைல் கண்டிப்பா தேவைனாலும் அதை போன் பேசுறதுக்கு மட்டும் என்ன செஞ்சீங்கன்னா பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும். ஈத்திகாப் இருந்தவருடைய உடலை நரகத்தின் புகை கூட தீண்டாது. நரக புகை தீண்டுவது நரகத்திற்கும் நரக புகைக்கும் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்.
அதனால ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு எல்லாரும் நியத் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஈத்திகாஃப் இருக்க முயற்சியும் செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது ஊருக்கு அதுல ஒரு பெரிய பரக்கத்தையும் அருள் வளங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றென்றும் கொட்டி தந்தருள் புரிவானாக. ரமலான் பாருங்க எவ்வளவு வேகமா போது பாருங்க, ரொம்ப வேகமா போயிருச்சு. எந்த வருஷமும் இல்லாத வேகம் இந்த வருஷம். நோம்பினுடைய அசதிகள் ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் கூட சஹர் வைக்கிறதும் தெரியல, இஃப்தார் வர்றதும் தெரியல, தராவி தொகுறதும் தெரியல. நேரம் வேகம்னால வேகம் அப்படி ஒரு வேகமா ஓடுது. அடுத்த வருஷம் இதுல இருந்து இன்னும் வேகமா ஓடும். அதனால இன்னும் ஒரு சொற்பமான ஒரு 8 நாள் தான் நமக்கு இருக்குது. 8 நாளை பயன்படுத்தி நமது ஆயுள் காலங்களை ஒரு நற்பயன் உள்ள ஆயுள் காலமாக இன்ஷா அல்லாஹ் நாம மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவோம். நல்ல அமல் செய்றீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு சண்டை சச்சரவுகள்ல யாரும் ஈடுபற்ற வேண்டாம். தாய்மார்கள் குறிப்பா கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள்கிட்ட வம்புக்குன்னு யாராவது வந்தா கூட சீண்டி பார்த்து சண்டை இழுத்து ஆகணும்னு சொல்லி வரிஞ்சு கட்டி வந்தா கூட அல்லாஹ் ரசூலுக்காக நீங்கள் மௌனம் காத்துருங்க. உங்க மேல தப்பே இல்லை, 100% உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல கூட நீங்க இருக்கும் போது கூட உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தா நீங்க யாருக்கும் சண்டைக்கு போயிடாதீங்க, எதுக்காகவும் சண்டைக்கு போயிடாதீங்க. அப்படி போயிட்டோம் அப்படின்னா நாம செஞ்ச அனைத்து அமல்களும் அப்படியே அடிபட்டு போய்விடும், அது அழிந்து போய்விடும். எனவே சண்டை சச்சரவுகள் இருந்து நமது நாவையும் நமது சிந்தனையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.